السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله محمد ابن عبد الله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في صحيحه. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அன்பு நேயர்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா கண்ணியமான சிறப்பான சங்கை மிகுந்த ரமலானுடைய இந்த மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு நோன்பு பிடிப்பதை கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அவனுடைய வேதமாகிய அல் குர்ஆனிலே சொல்கிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. முன்னால் இருந்த சமுதாயத்துக்கெல்லாம் எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. முன்னால் வந்த எத்தனையோ சமுதாயத்தினர்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்படி முன்னால் வந்த அந்தந்த நபிமார்களுடைய சமுதாயத்துக்கெல்லாம் எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக வேண்டி தெரியுமா? லஅல்லகும் தத்தகூன். உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹுடைய பயம் வருவதற்காக, அல்லாஹுடைய அந்த தக்குவா வருவதற்காக. இன்று சிலர்கள் சொல்கிறார்களே, நோன்பு கடமையாக்கப்படுவது ஏழையின் பசியை செல்வந்தர்கள் உணர வேண்டுமாம், ஏழையின் கஷ்டத்தை வசதியுடையவர்கள் புரிய வேண்டுமாம். இதுவெல்லாம் நோக்கமல்ல, இவைகளெல்லாம் இதர காரணங்களாக இருக்கலாம். ஆனால் நோன்பை கடமையாக்கிய அல்லாஹ் நோன்புக்குரிய காரணத்தை சொல்கிறான், நோன்புக்குரிய நோக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஏன் தெரியுமா நான் நோன்பை உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறேன்? ஏன் தெரியுமா நான் நோன்பை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறேன்? லஅல்லகும் தத்தகூன். உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த தக்குவா வருவதற்காக, அந்த இறையச்சம் வருவதற்காக, அல்லாஹுடைய பயம் வருவதற்காக, அல்லாஹுவின் பார்வையின் நினைவு உங்களுடைய உள்ளத்திலே குடிகொள்வதற்காக. சதாவும் அல்லாஹ் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற அந்த எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையிலே வருவதற்காக வேண்டித்தான், எங்களுடைய வாழ்க்கையிலே வருவதற்காக வேண்டித்தான் இந்த நோன்பு எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்பிக்கினிய நேயர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானின் மூலமாக நானும் நீங்களும் அடைய வேண்டிய பயிற்சி, பெற வேண்டிய பயிற்சி என்ன தெரியுமா? அந்த தக்குவாவை உள்ளத்திலே வளர்த்து கொள்வோம். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, அன்பு நேயர்களே, அந்த தக்குவா எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டுமென்றால் அதற்கு அடிப்படை பாவத்தை விட்டு நானும் நீங்களும் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அன்புக்கினியவர்களே, இந்த பாவத்தை விட்டு பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த ரமலானை எங்களுக்கு ஒரு பயிற்சியாக தந்திருக்கிறான். இதற்கு நாங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். இந்த மாதத்திலே உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து இருக்கும் என்றால் அது அல்லாஹுடைய தீன், அல்லாஹுடைய மார்க்கம். அல்லாஹுடைய இந்த தீன் இரண்டு விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறது: அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹ்யு அனில் முன்கர். முதலாவது ஏவல்களை எடுத்து நடப்பது, அல்லாஹுவால் கட்டளையிடப்பட்ட கட்டளைகளை, ஃபர்துகளை, வாஜிபுகளை எடுத்து நடப்பது.
அடுத்ததாக இரண்டாவது பாவங்களை விட்டு விடுவது, பாவங்களை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்வது. இந்த இரண்டு விடயங்களும் தீனிலே அடிப்படையான விஷயங்களாக இருக்கிறது. முதலாவது, எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட அந்த கடமைகளை, ஃபர்துகளை, வாஜிபுகளை நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ செய்தே ஆகிறோம். ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறோம். ஃபர்துகளுக்கு பிறகு, வாஜிபுகளுக்கு பிறகு உலகத்திலே நாங்கள் சுன்னாக்களை எடுத்து நடப்பதா, சுன்னத்துகளை வாழ்க்கையிலே கடைபிடிப்பது சிறந்ததா அல்லது பாவங்களை விடுவது சிறந்ததா என்று கேள்வி எழுப்பப்பட்டால் அதற்கு உலமாக்கள் சொல்கிறார்கள், சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஃபர்லான விஷயங்களை வாழ்க்கையிலே, ஃபர்லான வணக்க வழிபாடுகளை வாழ்க்கையிலே எடுத்து நடத்ததற்கு பிறகு நீங்கள் சுன்னாக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதை விட பாவத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்வதுதான் மிக முக்கியமான ஒரு அமல், மிக முக்கியமான ஒரு இபாதா என்பதாக சொல்கிறார்கள். ஏன் தெரியுமா? நாங்கள் நன்மைகளை செய்கிறோம், ஃபர்துகளை செய்கிறோம், வாஜிபுகளை எடுத்து நடக்கிறோம். அதன் மூலமாக அல்லாஹ் வாழ்க்கையிலே பாரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறான், உள்ளத்துக்கு பிரகாசத்தை ஏற்படுத்துகிறான், வாழ்க்கையிலே பிரகாசத்தை ஏற்படுத்துகிறான். அதற்கு பிறகு நானும் நீங்களும் பாவம் செய்துவிட்டால் அந்த பாவம் அந்த பிரகாசத்தை அழித்துவிடும், சுக்கு நூறாக்கிவிடும். அதனால் தான் உலமாக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஃபர்லான விஷயங்களை எடுத்து நடந்ததற்கு பிறகு நீங்கள் சுன்னாக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதை விட பாவத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்வதுதான் மிக முக்கியமான வணக்கம், மிக முக்கியமான ஒரு இபாதா என்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் உங்களை பாவத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாவத்தை விட்டு பாதுகாப்பதுதான் மிகப்பெரிய வணக்கமாக இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு அமலாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், மிக முக்கியமான ஒரு நபித்தோழர். ஹதீஸ் கலைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தார்கள். மிகப்பெரிய தியாகங்களை செய்த ஒரு நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருச்சபைக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, நான் சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு ஆபிதாக, ஒரு வணக்கசாலியாக மாற வேண்டும் நாயகமே, ஏதாவது ஸ்பெஷலான அமல்கள் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழரை பார்த்து, நண்பரே, நீங்கள் இரவெல்லாம் நின்று வணங்குங்கள், பகலெல்லாம் நோன்பு பிடியுங்கள், குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள், தான தர்மங்களை வழங்குங்கள், சதக்காக்களை செய்யுங்கள் என்று வழிகாட்டினார்களா? இல்லை, மிக அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். இத்தகில் மஹாரிம் தகுன் அஅபதன் நாஸ். என் தோழரே, உன் வாழ்க்கையிலே நீ பாவங்களை விட்டுவிடு, பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடு. உனக்கு சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு ஆபிதாக, ஒரு வணக்கசாலியாக மாறலாம் என்று அதி அற்புத தத்துவத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. எனவே நானும் நீங்களும் இந்த ரமலானிலே பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். வாழ்க்கையிலே செய்து வந்த பாவங்களை மூட்டை கட்டி விடுவோம். வாழ்க்கையிலே நானும் நீங்களும் திருந்தக்கூடிய ஒரு ரமலானாக, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரமலானாக இந்த ரமலானை ஆக்கிக் கொள்வோம். அன்புக்கினியவர்களே, இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய 99% முஸ்லிம்கள் ஏதாவது ஒரு பாவத்திலே சிக்குண்டு கிடக்கிறார்கள். அந்த பாவத்திலிருந்து எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்கின்ற வழி தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், பூமிக்கு மேலால் நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர்கள் பாவங்களை செய்கிறார்கள், சொல்கிறார்கள், நாங்கள் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் அந்த பாவங்கள் எங்களை விடுவதில்லையே, அந்த பாவங்கள் எங்களை பின்தொடர்கிறதே, அதனால் பாவங்களை விட முடியாது என்று சொல்லிக்கொண்டு அந்த பாவங்களை தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் சொல்கிறார்கள், இந்த நவீன யுகத்திலே எப்படி பாவங்களை விடுவது, அது சாத்தியமற்றது, அது நடைமுறை சாத்தியமற்றது, அதனாலே நாங்கள் பாவங்களை பின்தொடர்கிறோம் என்று சொல்லி பாவங்களை இன்னும் சிலர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர்களை பார்த்தால் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தானே மலையளவு நன்மை செய்கிறோம்,
பெரிய நன்மைகளை செய்கிறோம். ஹஜ்ஜி, உம்ரா, ஜக்காத், தான தர்மம், நோன்பு எல்லாம் செய்கிறோம். இந்த சிறிய சிறிய பாவங்கள் என்ன? அந்த நன்மைகள் பாவங்களை அழித்து விடும் தானே. அதனாலே பாவங்கள் செய்வதை பொருட்படுத்தாமல் நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள், சிறிய சிறிய பாவங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம், ஒரு சிறிய ஒரு கூட்டம்தான் தான் செய்யக்கூடிய பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்காதா? அல்லாஹ் அதற்கு மன்னிப்பு தர மாட்டானா? எப்படி அந்த பாவங்களை விட்டு நாங்கள் தவிர்ந்து கொள்வது, எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்வது என்கின்ற வழி தெரியாமல் அதற்குரிய வழிகளை தேடிக்கொண்டு உலகத்திலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள். ஆம் அன்பிக்கினியவர்களே, அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இந்த ரமலான், அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இந்த ரமலான். பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் எத்தனையோ வழிமுறைகளை உலகத்திலே வைத்திருக்கிறான். மிக முக்கியமான 4 வழிமுறைகள் இருக்கிறது. என்னையும் உங்களையும் பாவத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்காக நடைமுறைப்படுத்துங்கள், அமல் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானிலே அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்துவான். நாங்கள் பாவம் செய்யும் பொழுது, பாவம் செய்வதற்கு அந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது நாங்கள் முதலாவது செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த துஆ, அவர்கள் ஓதிய அந்த குர்ஆன் வசனம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பாவத்தை நெருங்குகிறார்கள், மிகப்பெரிய பாவம். அந்த நேரத்திலே அந்த பாவத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன சொன்னார்கள்? சூரா யூசுஃபிலே அல்லாஹ் மிக தெளிவாக அழகாக சொல்கிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழகு நிறைந்தவர், மிக அழகான ஒரு வாலிபர். தன்னை பாவத்துக்கு அழைத்த நேரத்திலே என்ன சொன்னார்கள்? கால மஆதல்லாஹ், அல்லாஹ் பாவத்தை விட்டு என்னை பாதுகாப்பானாக, அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த குர்ஆன் வசனத்தை, கால மஆதல்லாஹ் என்கின்ற இறை வசனத்தை நீங்கள் ஓதிக்கொண்டால் பாவம் செய்ய சந்தர்ப்பம் வரும் பொழுது, அந்த நேரம் வரும் பொழுது உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம், உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த பயிற்சி எடுங்கள் இந்த ரமலானிலே. முதலாவது கால மஆதல்லாஹ் என்று ஓதிக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நானும் நீங்களும் பாவத்தை விட்டு பாதுகாப்பு பெற என்ன செய்ய வேண்டும் என்றால், நாங்கள் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற அந்த நினைவை உள்ளத்திலே ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ்வின் பார்வையின் நினைவை, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே. பெற்றோர்கள் இந்த நிலைமையை பார்த்து விட்டால் நாங்கள் கூச்சப்படுவோமா இல்லையா? பாவம் செய்யும் பொழுது சமுதாயத்தினர்கள், ஊர் மக்கள் பார்த்து விட்டால் நாங்கள் பயப்படுவோமா இல்லையா? வெட்கப்படுவோமா இல்லையா? பெற்றோர்கள் பார்த்து விட்டால், உறவினர்கள் பார்த்து விட்டால், நண்பர்கள் பார்த்து விட்டால் நாங்கள் பயப்படுவோமா இல்லையா? வெட்கப்படுவோமா இல்லையா? கூச்சப்படுவோமா இல்லையா? அந்த நேரத்திலே அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், படைத்த அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற அந்த நினைவை உள்ளத்திலே ஏற்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் பாவத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளலாம். அதனால் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதமாகிய அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில்கைப், மறைவிலே யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ. எங்கே? எல்லோரும் கூட்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்ல, எல்லோரும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் அல்ல, தனிமையிலே நீங்கள் ஒரு இடத்திலே இருக்கிறீர்களே, சூரியன் மறையுமே, சந்திரன் உதிக்குமே, ஜன்னல்கள் எல்லாம் மூடப்படுமே, கதவுகள் எல்லாம் அடைக்கப்படுமே, பாவம் செய்ய முடியுமான சந்தர்ப்பம் இருந்தும் இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில்கைப், மறைவிலே யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லஹும் மக்ஃபிரா, லஹும் மக்ஃபிரா, அவர்களுக்கு நான் மன்னிப்பை கொடுக்கிறேன், அவர்களுக்கு நான் பாவ மன்னிப்பை கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் ஒரு கிஃப்டையும் சேர்த்து சொல்கிறான். நான் உங்களுக்கு ஒரு கிஃப்டை தருகிறேன். என்ன தெரியுமா? வஅஜ்ருன் கபீர், மிகப்பெரிய நன்மைகளையும் வெகுமதிகளையும் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. பாவத்தை விட்டு பாதுகாத்தால் எங்களுக்கு மிகப்பெரிய வெகுமதிகள் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது, அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கிறது, காப்புறுதி இருக்கிறது. மறந்து விடாதீர்கள். பாவம் செய்ய சந்தர்ப்பம் வரும் பொழுது
அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற அந்த நினைவை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஏற்படுத்திக் கொள்வோம். அடுத்ததாக மூன்றாவது செய்ய வேண்டிய வழிமுறை என்னவென்றுமென்றால், பாவத்தை விட்டு பாதுகாக்க வழி என்னவென்றால், நாங்கள் அந்த பாவத்தை குறித்த விபரீதத்தை உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும். பாவம் செய்தால் இன்ன தண்டனை இருக்கிறது, பாவம் செய்தால் நரகத்திலே போட்டு அல்லாஹ் எங்களுக்கு தண்டனை தருவான் என்கின்ற அந்த பாவத்தை குறித்த தண்டனையை, அதனுடைய விபரீதத்தை உள்ளத்திலே உடனே ஏற்படுத்தி கொண்டால் இன்ஷா அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்ளலாம். உதாரணமாக, ஒரு பாம்பு இருக்கிறது. அந்த பாம்பை பார்ப்பதற்கு சில நேரம் அழகாக இருக்கும். அதனுடைய உடம்புடைய பளபளப்பு, அதனுடைய மிருதுவான தன்மை, அதனால் பாம்பு அழகாக இருக்கிறதே, அது மினுமினுப்பாக இருக்கிறதே என்று யாரும் போய் பாம்பை தொடமாட்டார்கள், தொட்டு பார்க்க மாட்டார்கள். ஏன்? அதை தொட்டால் அது தீண்டிவிடும். அது தீண்டிவிட்டால் சில நேரம் எங்களுடைய உயிர் போகக்கூடிய நிலைமையும் ஆகிவிடும். உடம்பு பலகீனப்பட்டு போய்விடும். உடம்புக்கு பாரதூரமான நிலைமை ஏற்பட்டுவிடும். அது போன்றுதான் அன்புக்கினியவர்களே, பாவமும் அப்படித்தான். ஷைத்தான் அலங்கரித்து காட்டுவான், ஷைத்தான் வர்ணித்து காட்டுவான். நாங்கள் அந்த பாவத்தை தொட்டால், அந்த பாவத்தை செய்தால், அந்த பாவம் எங்களுடைய உள்ளத்தை தீண்டிவிடும். உள்ளத்தை தீண்டிவிட்டால் உள்ளம் மரணித்துவிடும். உள்ளம் மரணித்து விட்டால் எவ்வளவுதான் நல்லவைகள் சொல்லப்பட்டாலும் அது உள்ளத்துக்கு இறங்காது. நல்லவைகள் வாழ்க்கையிலே செய்ய எங்களுக்கு பாக்கியம் கிடைக்காது. உண்மையான தௌபா நசீபாகாது. எங்களுக்கு அந்த பாவங்களை விட முடியாத நிலை ஏற்படும். எனவே நானும் நீங்களும் செய்ய வேண்டியது, அந்த பாவத்தை குறித்த விபரீதத்தை, பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது, நிலைமை ஏற்படும் பொழுது நானும் நீங்களும் அதை உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும். அடுத்ததாக, இறுதியாக நான்காவது செய்ய வேண்டியது, நானும் நீங்களும் நான்காவது செய்ய வேண்டிய வழிமுறை, பாவத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், பாவத்தை விட்டு என்னை பாதுகாரியா அல்லாஹ், பாவத்தை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். ஷைத்தானை விட்டு உன்னிடத்திலே ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ் என்று ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். உலகத்திலே மிகப்பெரிய ஒரு இறைநேச செல்வி, ஒரு பெண், அல்லாஹுடைய இறைநேச செல்வி ராபியா அதவியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் உலகத்திலே வாழ்ந்து வந்தார்கள். ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரத்திலே மிக முக்கியமான கருத்தாளமிக்க 2 துஆக்களை கேட்பார்கள். 2 துஆக்களை கேட்பார்கள். என்ன தெரியுமா? யா அல்லாஹ், எவ்வளவு கருத்தாளமிக்க துஆ என்று பாருங்கள். யா அல்லாஹ், இந்த வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே நீ எவ்வளவு பெரிய ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கிறாய், அது போலவே எனக்கும் ஷைத்தானுக்கும் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி விடியா அல்லாஹ் என்று துஆ கேட்பார்களாம். எவ்வளவு முக்கியமான ஒரு துஆ. ஷைத்தானின் மூலமாகத்தான் பாவங்கள் நடக்கிறது. ஷைத்தான் உள்ளத்திலே ஊசலாடுவதின் மூலமாகத்தான் பாவங்கள் நடக்கிறது. நாங்கள் இப்படி துஆ கேட்டால், இப்படியான கருத்தாளமிக்க துஆக்களை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் பாவத்தை விட்டு பாதுகாப்பான். அடுத்ததாக ராபியா அதவியா என்று சொல்லக்கூடிய அந்த பெண் கேட்கக்கூடிய துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே நீ இந்த வானத்தை பூமியிலே விழாமல் தடுத்து வைத்திருக்கிறாயே, வானத்தை பூமியிலே விழாமல் பாதுகாத்திருக்கிறாயே, அது போல யா அல்லாஹ், ஷைத்தானுடைய பார்வை என் மீது விழுந்து விடாமல் நீ பாதுகாத்து விடுவாயாக. வானத்தை விழாமல் பாதுகாத்திருக்கிறாய், அது போன்று ஷைத்தானின் பார்வை என் மீது விழாமல் நீ பாதுகாத்து விடுவாயாக என்று ராபியா அதவியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இறைநேச செல்வி ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே தஹஜ்ஜுடைய நேரத்திலே துஆ கேட்டிருக்கிறார்கள். நானும் நீங்களும் பாவத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வோம். பாவத்தை விட்டு நானும் நீங்களும் தவிர்ந்து கொள்வோம். உண்மையான முறையிலே தௌபா செய்ய வேண்டும், நானும் நீங்களும் திருந்த வேண்டும் என்று நியத்து வைத்தால்
அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான். எத்தனையோ வரலாறுகளை பார்க்கிறோம். உலகத்திலே எத்தனையோ இறைநேசர்கள் திருந்திய வரலாறுகளை பார்க்கிறோம். எப்படி திருந்தினார்கள்? நான் மாற வேண்டும், நான் திருந்த வேண்டும், நல்ல மனிதனாக மாற வேண்டும், நற்குண சீலராக பூமிக்கு மேலால் நடமாட வேண்டும் என்கின்ற அந்த நீயத்தை, உண்மையான நீயத்தை உள்ளத்திலே ஏற்படுத்தினார்கள். அல்லாஹ் மாற்றத்தை கொடுத்தானா இல்லையா? உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கொடிய மனிதர் வாழ்ந்து வந்தார். அவருடைய பெயர் ஃபுதைல். அவர் செய்யாத பாவமே இல்லை. எல்லா பாவங்களையும் செய்தவர், எல்லா பாவங்களையும் ருசி பார்த்தவர். என்ன செய்கிறார் என்றால், ஒரு நாள் ஒரு வீட்டு கூரைக்கு மேலால் ஏறுகிறார்கள் முற்பெரும் பாவங்களை செய்வதற்காக. அந்த வீட்டுக்குள்ளால் கோடிக்கணக்கான சொத்தெல்லாம் இருக்கிறது. அந்த வீட்டுக்குள்ளால் ஒரு வயதான மனிதர் இருக்கிறது. அந்த வீட்டுக்குள்ளால் அழகான ஒரு பெண் இருக்கிறாள். அந்த மனிதனை, வயதான மனிதனை கொலை செய்து விட வேண்டும். அந்த வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய சொத்துகளை அப்படியே திருடி கொள்ள வேண்டும். அந்த வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய பெண்ணுடன் விபச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வீட்டு கூரைக்கு மேலால் ஏறுகிறார்கள். அந்த நேரத்திலே வீட்டுடைய அந்த முகட்டை திறக்கிறார்கள். உள்ளால் அந்த பெண் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறாள். என்ன ஓதப்படுகிறது தெரியுமா? அலம் யஅனில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய பயம் உங்களுக்கு வரவில்லையா? அல்லாஹ்வுடைய பயம் வரவில்லையா? நீங்கள் திருந்தக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா என்கின்ற இறைவசனம் ஓதப்படுகிறது. அந்த மனிதனுடைய உள்ளத்தை மாற்றுகிறது அந்த குர்ஆன் வசனம். நான் மிகப்பெரிய பாவியே, நானும் திருந்த வேண்டுமே. திறந்த முகட்டை அப்படியே மூடிவிடுகிறார் ஃபுலைல். கூரையில் இருந்து குதிக்கிறார், அழுகிறார், நியத்து வைக்கிறார். நாளைய நாளே நான் காபத்துல்லாஹுக்கு போவேன், அல்லாஹ்விடத்திலே உண்மையாக தௌபா செய்வேன் என்று அடுத்த நாளே காபாவை நோக்கி பயணிக்கிறார். காபாவை அண்மிக்கிறார். காபாவுக்கு முன்னால் போய் காபத்துல்லாஹுடைய பிடவையை பிடித்து கொண்டு, தூய்மையான பிடவை, சுத்தமான பிடவை, ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக சென்றவர்கள் இதை கேட்டுக் கொண்டிருப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய கைகளால் அந்த பிடவையை பிடித்திருப்பீர்கள். அந்த பிடவையை நீங்கள் முத்தமிட்டிருப்பீர்கள். அந்த பிடவையை ஃபுலைல் பிடிக்கிறார். அந்த கையால் எத்துணை மனிதர்களை கொலை செய்திருப்பார். அந்த கையால் எத்துணை தடவை வைன் கிளாஸை எடுத்து வைன் ட்ரிங்க் பண்ணி இருப்பார். அந்த கையால் எத்துணை மனிதர்களுக்கு அடித்திருப்பார். அந்த கையால் பாவம் செய்த கரத்தை தூய்மையான, சுத்தமான, பரிசுத்தமான காபத்துல்லாஹுடைய பிடவையை பிடித்துக் கொண்டு, யா அல்லாஹ் என்னை மன்னித்துக் கொள், யா அல்லாஹ் நான் இப்படியெல்லாம் பாவம் செய்து விட்டேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிறார், கதறுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். உண்மையாக தௌபா செய்தார்கள். அல்லாஹ் அந்த தௌபாவை உண்மையான தௌபாவாக ஏற்றுக்கொண்டான், அங்கீகரித்தான். அந்த மனிதனையும் மன்னித்தான். அந்த மனிதர் பிற்காலத்திலே யாராக மாறினார்கள் தெரியுமா? மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞராக மாறினார்கள். அவருடைய பெயர்தான் ஃபுலைல் இப்னு ஐயால் ரஹிமஹுல்லாஹ். பாருங்கள், ஆரம்பத்திலே எப்படி இருந்தவர், உண்மையாக நான் மாற வேண்டும், திருந்த வேண்டும், பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நியத்து வைத்தார். அல்லாஹ் மாற்றத்தை கொடுத்தான். எனவே இந்த ரமலானிலே நானும் நீங்களும் பாவங்களை விடுவோம், பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம், பாவங்களை மூட்டை கட்டுவோம், நானும் நீங்களும் திருந்துவோம். எனவே யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த ரமலானிலே உண்மையான தௌபாவை நசீபாக்குவாயாக. சொல்லப்பட்ட இந்த வழிமுறைகளை வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.